மதுரை ஏர்போர்ட்ல அவங்க பண்ண அந்த அக்கிரமம் இருக்கு. அங்க இருக்கிற பேரிகார்டை உடைச்சு, அங்க இருக்கிற அந்த செடிகள் எல்லாம் உடைச்சு, அங்க அந்த மக்கள் ஏர்போர்ட்டுக்குள்ள போக முடியாம அத்தனை வண்டியும் கொண்டாந்து நடுரோட்ல போட்டு, சென்னையில கோட்டையில உட்கார்ந்து கன்னியாகுமரி இருக்கவங்க கிட்ட சொல்லுவாங்க இதை செய்யக்கூடாதுன்னு. இங்க இருந்து சென்னையில இருந்து சொல்ற வார்த்தை கன்னியாகுமரியில தொண்டன் காதில் விழும். நடக்காம அதை காப்பாத்துவாங்க. என் அம்மா சொல்லிவிட்டார். அதுதாங்க கட்சி, அதுதாங்க தலைமை, அதுதான் கடமை, அதுதான் கட்டுப்பாடு, அதுதான் கண்ணியம். உங்களால முடியலையே ப்ரோ. நீங்கள் யார்? உங்களுக்காக அந்த மாநாட்டுக்கு வந்தாங்களே, யாரு இறந்து போனாங்களே சில தொண்டர்கள், அவர் வீட்டுக்கு போய் பாத்தீங்களா? உங்களுடைய திருநெல்வேலி மாவட்ட செயலர் இறந்து போனாரு, அவங்க வீட்டுல போய் பாத்தீங்களா? யார போய் இது வரைக்கும் பாத்திருக்கீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க. ஒரு ஏழை தொண்டன் தான் கல்யாணம் பண்ணணும்னா தலைவர் தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு தலைவருக்கு வந்து, அப்பெல்லாம் என்னங்க இந்த சின்ன பத்திரிகை அடிக்கிறதானே, கொண்டாந்து தலைவர்கிட்ட கொடுத்தாச்சு. எப்போ? ஒரு மாசத்துக்கு முன்னாடியே. அப்ப எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, அப்ப இந்த தேதியில நான் எப்படி, என் வேலைகள் எப்படின்னு தெரியல, நான் முடிஞ்ச அளவுக்கு வர முயற்சி பண்றேன். அவன் என்ன சொல்லியிருக்கான் தொண்டை, அதெல்லாம் முடியாது தலைவா, நீ வந்து தாலி எடுத்து கொடுத்தா நான் தாலி கட்டுவேன், இல்லைன்னா நான் கட்ட மாட்டேன், முடியாதுன்ட்டான். சரி, தலைவர் என்ன பண்ணிட்டாரு, வாங்கி வச்சுக்கிட்டு, உங்களுக்கு தான் தெரியுமே தலைவரை, அந்த கல்யாண செலவு மட்டும் இல்ல, அவனுக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தை படிக்கிற செலவு வரைக்கும் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான வள்ளல் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு அமிச்சாச்சு. வேலை பலுவில் அதை மறந்துட்டார். இப்ப மாதிரி செல்போன் காலம் எல்லாம் கிடையாது, ஞாபகப்படுத்த. அந்த ஏழைக்கு போன் பண்ணி சொல்லவும் தர ஒரு நம்பிக்கை, நான் தலைவர் கையிலேயே பத்திரிகை கொடுத்துட்டேன், கண்டிப்பா தலைவர் வந்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை. இந்த ஒரு மாசத்துல வேற வேலைகள் பலுவா கல்யாண நாள் தலைவருக்கு யாரும் ஞாபகப்படுத்தல. எப்பவுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாராம், தன்னோட வண்டியில ஒரு டைரி வச்சிருப்பாராம், என்னன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சி, இந்த கல்யாண தேதியை மட்டும் டைரியில எழுதி வச்சுட்டு, அன்னைக்கு சென்னையில 2 நாளா சரியான மழை பெஞ்சிருக்கு, எங்க பார்த்தாலும் ரோட்ல வெள்ளம் நின்று இருக்கு. இந்த மக்களை காப்பாத்துறதுல இந்த கல்யாண தேதி பத்தி அவருக்கு ஞாபகம் இல்ல, வண்டியில ஏறிட்டாராம். அப்ப அம்பாசிடர் வண்டி கோட்டைக்கு போலான்னு கிளம்பும் போது, இவன் முகூர்த்தம் வந்து 9 மணிக்கு, தலைவர் கிளம்புறது 9:30 மணிக்கு. எழுதி இப்படி டைரியை பார்த்தவரு தேதியை பார்த்துட்டாரு. ஐயோ, நான் வரலன்னா கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னானே, நான் போக முடியாது. தாம்பரம் தாண்டி ஒரு கிராமத்துல, இப்ப மாதிரி கூட இல்ல, அப்பெல்லாம் ஒரு வழி பாதை மாதிரி தான், இந்த 4 ரோடு 6 ரோடெல்லாம் கிடையாது. நான் எப்படி இனிமே போக முடியும், நான் கோட்டைக்கு வேற போகணும், இதை பார்க்கணும்னா பிஏ எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா மணி இங்கே 9:30 ஆயிடுச்சு, நீங்க தாம்பரம் தாண்டி போறதுன்னா 3 மணி நேரம் ஆகும், மழை வேற, ரோட்ல அங்கங்க வெள்ளம் நிக்குது, அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும், நம்ம அப்புறமா வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதாவது பரிசு கொடுத்துருவோம். அப்ப எம்ஜிஆர் என்ன சொல்லிருக்காரு, இல்ல, அவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, நான் கண்டிப்பா போன வண்டியை திருப்புன்ட்டாங்க. வண்டியை திருப்பி தாம்பரம் வரைக்கும் போயிட்டாங்க. ரோடெல்லாம் தண்ணி. அங்க இருந்து அந்த கிராமத்துக்குள்ள போறாங்க. அந்த கிராமத்துல வண்டி போக முடியல. என்ன பண்ணிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெரியுமா, இறங்கி வேஷ்டியை மடிச்சு கட்டி அந்த சேத்துல நடந்து போய் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள, ஏழை குடிசையோட கல்யாண வீட்டுக்குள்ள போகும்போது, அந்த ஆளு தாலி கட்டாம, என் தலைவன் நிச்சயமா வருவான், அவர் கையால தாலி எடுத்து கொடுப்பாரு, அப்பதான் நான் கட்டுவேன், இல்லன்னா எனக்கு கல்யாணமே தேவையில்லைன்னு 1 மணி வரைக்கும் அந்த ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அதுதாங்க தொண்டன், அதுதாங்க கட்சி, அதுதாங்க தலைவன். நீங்க எல்லாம் அதை கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. முதல்ல உங்க ஆளுங்களை பப்ளிக்கு இடையூறு இல்லாம இருக்க சொல்லுங்க. நீங்க எலெக்ஷனுக்கு வாங்க, கட்சி ஆரம்பிங்க, மக்கள் உங்களை ஏத்துக்கிறதுல மக்களுடைய விருப்பம், அதை நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்க வரும்போது, இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஷூட்டிங் போயிருக்கீங்க, அப்பெல்லாம் இந்த இது இல்லையே, 30 வருஷமா நீங்க நடிக்கிறீங்களே, எத்தனையோ ஒரு ஷூட்டிங் போயிருக்கீங்களே. ஆனா நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு பெரிய மாசு இருக்குன்னு காமிக்கணுங்கிறதுக்காக, அடுத்து நீங்க முதலமைச்சராக கூடிய அத்தனை வாய்ப்பு உங்களுக்கு தான் காமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டம் வந்து நிறுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் போது அது நிச்சயமா 67 வரலாறோ 77 வரலாறோ வராது. ஆக முதல்ல உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்துங்க. உங்க கூட இருக்கவங்க யாருன்னு பாருங்க. நாம ஒரு விஷயம் பேசணும் முன்னாடி நம்ம சுத்தி இருக்கவங்களை பாருங்க. உங்களுக்காக உழைக்கிற தொண்டனுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்கள போய் வீட்டுல பாருங்க. இதை ஏன் இன்னைக்கு சொல்ல வரேன்னா, உண்மையிலே இன்னைக்கு நான் வரும்போது நியூஸ் பார்க்கும்போது கஷ்டமா இருந்ததுங்க. ஒரு ஆம்புலன்ஸ் தவிக்குது அந்த கூட்டத்துல, அந்த உயிரை காப்பாத்த அந்த ஆம்புலன்ஸ் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வர்றாங்க, ரோடு பூரா அடைச்சுக்கிட்டு, 2 வீலரை வச்சுக்கிட்டு. எங்க விஜய் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? எவ்வளவோ படங்கள்ல பார்த்தாச்சு, எவ்வளவோ. இது அரசியலுக்காக
உங்க கூட இருக்கவங்க உங்க பேரை கெடுக்கிறதுக்காக பண்றாங்க. முதல்ல நீங்க தலைவனா வரணும்னா உங்க தொண்டர்களை கட்டுப்படுத்துங்க. எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், எவ்வளவோ கூட்டங்கள் எங்களுக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் எங்கேயாவது பொதுமக்களுக்கு பிரச்சனை வந்தது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஏதாவது ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போமா? அம்மாவுடைய கூட்டத்தில் கேள்விப்பட்டிருப்போமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட்டத்தில் கேள்விப்பட்டிருப்போமா? அந்த வழியில் நடந்தால்தான் நீங்க தலைவராக முடியும். இது நாங்க அரசியலுக்காக பேசல, பொதுமக்களுக்காக பேசுறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க பொதுச் செயலர் கூட பேசாதீங்கன்னு இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் புரட்சி தலைவர் பேரையும் அண்ணா பேரையும் சொல்லும் போது நாங்க சொல்லணும்னு தோணுச்சு, அதைத்தான் சொல்றேன். ஆகவே இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், 10 மாசத்துல நம்ம தேர்தலை சந்திக்க போறோம். நிச்சயமா என்டிஏ கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு. நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், தயவு செய்து சிறுபான்மை மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த வக்ஃப் சட்டத்தினால இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படல. இதை எதிர்க்க திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் மக்கள் கிட்ட ஒரு தவறான பொய்யான செய்தியை தான் பரப்புறாங்க. அந்த சட்டத்தினால் பெண்களுக்கு இன்னைக்கு தலாக் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்கல்ல, இனி அதெல்லாம் நடக்காது. வக்ஃப் வாரியத்தோட சொத்துக்கள் முறையா எல்லாருக்கும் போய் சேரணும், அது யார் யாருக்கோ போக கூடாது. நியாயப்படி முறைப்படி தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கே தவிர எந்த வகையிலும் இந்த சட்டத்தினால் இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. நம்முடைய பொதுச் செயலாளர் டிடிவி சார் அவர்களும் பல முறை பல பேட்டியிலையும் மேடையிலையும் சொன்னதை போல இன்னைக்கு சோசியல் மீடியா நிறைய வந்துருச்சு. ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா 100 தப்பான விஷயத்தை சொல்றாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் கூட இருப்பது, எங்க பொதுச் செயலாளர் 21 எனக்கே சீட்டு வேண்டான்னு சொன்னவர் தாங்க. 2021 தேர்தலில் டிடிவி சார் சொன்னார், எனக்கு சீட்டு வேண்டாம், நான் எம்எல்ஏ ஆகலாம் விரும்பல, நான் எம்பி ஆக விரும்பல, எனக்கு வேண்டியது என்னை நம்பி வந்த சில பேருடைய அந்த எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு நான் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணும். 16ல் வெற்றி பெற்றவங்க, அம்மா நம்பி அம்மா மூலமா வெற்றி பெற்றவங்க, அவங்களுடைய அந்த பதவியை நான் திருப்பி கொடுக்கணும். எனக்காக அவங்க பதவி போச்சு, எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டுதாங்க தேர்தலை சந்திச்சோம். உண்மையிலே வருத்தப்படுறேன், கையில இருந்தது ஆட்சி, நழுவ விட்டுட்டோம். ஆனா திருப்பி நழுவ விட்டோம்னா அதிமுகங்கிற வரலாறு இருக்குமா? அமமுகங்கிற இந்த நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது வீணா போயிடுமே. இதுக்காக தாங்க நாங்க கஷ்டப்படுறோம். ஏங்க எவ்வளவோ ஒவ்வொரு மேடையிலையும் என்ன சொல்றாரு டிடிவி சார், ஒருங்கிணைவோம் ஒருங்கிணைவோம் ஒருங்கிணைவோம். அதைத்தாங்க இப்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு எல்லாரும் சேர்ந்து சுதந்திரத்துக்கு போராட்டம் பண்ணிதானங்க, எல்லாரும் சேர்ந்து போராடினால்தான் நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது. தனித்தனியா போராடி இருந்தா சுதந்திரம் கிடைச்சிருக்காது. எல்லாரும் சேர்ந்து இனிமேல் தேர்தலை சந்தித்தால் தான் மீண்டும் புரட்சி தலைவர் வழியில் ஒரு ஆட்சியையும் புரட்சி தலைவி அம்மா வழியில் ஒரு ஆட்சியையும் கொண்டு வர